ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பீமா ஜுவல்லரியில் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து மொத்தம் 7 இருக்குங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த 7மே வந்து எது எது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பீமா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் வந்து ரேட் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குது. மார்லெஸ் மார்ச் அப்படின்னு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேயுமே வந்து நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றதே நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாத சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகை சேமிப்பு திட்டம். ஸோ இதில் செய்கூலி சேதாரம் கிடையாது, அது இல்லாமல் ஜிஎஸ்டியும் வந்து கிடையாது. ஸோ இன்னென்ன சேவிங் ஸ்கீம்லலாம் என்னென்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாதுங்க. காலம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மாதம். ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா. இதில் ஃப்ரீ கிஃப்ட் வந்து இருக்குது. ஸோ 1000 முதல் 1 லேக் வரைக்கும் இந்த சேவிங் ஸ்கீம் வந்து இருக்குது. கிராம் பேஸ் சேவிங் ஸ்கீம் தான். இப்போ ஃப்ரீ கிஃப்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் 1000 ரூபா கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு என்ன கிஃப்ட்டோ அது கொடுக்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி 1 லேக் வரைக்குமே வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதே 15 மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்க, நீங்கள் நகை எடுக்கும் போது 18% வரைக்கும் உள்ள நகை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாதுங்க. ஸோ ஸ்கீம் நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் புக்கிங்கும் உண்டு. ஸோ நீங்கள் வந்து நகை எது எடுக்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே அந்த அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெனிஃபிட்டுமே இருக்குது. மாதம் மாதம் நம்ம செலுத்துவோம்ல ஒரு அமௌண்ட். இப்போ நான் 1000 ரூபா ஒரு சீட்டு போட்டிருக்கேன், அப்போ இந்த மாதம் நான் 1000 ரூபா கட்டுறேன், அடுத்த மாதமும் எனக்கு சேர்த்து கட்டணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதமும் சேர்த்து 2000 ரூபா சேர்த்து கட்டிக்கலாம், 3000 சேர்த்து கட்டிக்கலாம். இல்லைனா கூட நீங்கள் இந்த 10,000 ரூபா கட்டியிருக்கேன், சாரி இப்போ 1000 ரூபா சீட்டு போட்டிருக்கேன், ஒரு 15 மாதமா, ஸோ அப்போ 15,000மா, அப்போ அந்த 15,000த்தையும் நான் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டிக்கலாமா, கட்டி எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் உண்டு. ஒரு மாதத்தில் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ நம்ம 1000 ரூபாலேருந்து நீங்கள் எவ்வளோ நாளுமே இது பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து கிராம் பேஸ் தான். ஸோ இந்த சேவிங் ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, அங்கே கலெக்ஷன் எப்படி இருக்குது, நம்பிக்கையான கடையாக, கலெக்ஷன் எப்படி இருக்குது, வேஸ்டேஜ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன தான் நான் வந்து எனக்கு என்ன ஸ்டாஃப் சொல்கிறாங்களோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவேன். ஸோ நீங்கள் போய் பீமாவில் போய் கேட்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து சொல்லலாம். ஸோ ஸ்டாஃப் பொறுத்துமே கூட தான் அந்த இது மாறும். ஸோ ஆனால் அந்த நீங்கள் ஒரு ஸ்டாஃப்ட இல்லாமல் இன்னொரு ஸ்டாஃப்ட கூட நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா பணத்திட்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் 11 மாதம் 18 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங் ஸ்கீம் வந்துருக்கு. ஸோ 6 மாதம் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், 11 மாதம் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், 18 மாதம் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 500, 600, 2500, சாரி 1000, 2500, 2 வாட்டி எழுதி வச்சுருக்கேன், 5000, 10,000. ஸோ போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் நம்ம உள்ள ஸ்கீம் சேர்றோம் அப்படின்னா 1லேருந்து 5 மாதம் போனஸு. இதே 11 மாதம் சேவிங் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மந்த் போனஸு. இப்போ நீங்கள் 11 மாதத்துக்கு உள்ளது வந்து நீங்கள் 1000 ரூபா ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதத்துக்கு வந்து 1000 ரூபா போனஸாக வந்து தருவாங்க. இதே 18 மாதம் சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1.5 மாத போனஸ். இப்போ 1000 ரூபா ஸ்கீம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க 18 மாதத்துக்கு உள்ளது. அப்போ 1.5 அப்படின்னா 1500 ரூபா. ஸோ அந்த ஒரு மாதத்துக்கும் ஒரு அரை மாதமும் சேர்த்த போனஸ் வந்து கிடைக்கும். இந்த சேவிங்ஸ்க்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி நம்ம எதுனாலுமே வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கட்டணும். ஏன்னா இதுக்கு போனஸ் இருக்குது, ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. அதனால் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கட்டுற மாதிரி இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தங்க திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது சேவிங் ஸ்கீம் இருக்குது. இதுவுமே வந்து 6 மாதம் 11 மந்த்து அப்புறம் 18 மாதம். இது அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 500, 1000, 2500, 5000, 10,000. ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து நம்ம கட்டிக்கலாம். இதில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லை. பணத்திட்டத்துக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் வந்து செய்கூலி சேதாரம் வந்து நீங்கள் பணத்திட்டத்தில் வந்து கட்டணும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அது தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரமும் கிடையாது, ஜிஎஸ்டியுமே வந்து கிடையாது. ஆனால் பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் வருது. அதில் வந்து ஜிஎஸ்டி கிடையாது, இதில் வந்து ஜிஎஸ்டி வந்து உண்டு. கிராம் பேஸு, ஃப்ரீ கிஃப்ட்டு
ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து உண்டு இதில். ஸோ பணத்திட்டத்தையும் தங்கத்திட்டத்தையும் ஒப்பிடும்போது நமக்கு வந்து தங்கத்திட்டம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கிராமில் ஆட் பண்ணுறது தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி கிராமில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அமௌண்ட்டில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமில் பண்ணிங்க அப்படின்னா 50% பே பண்ணணும் அப்படின்னு சில ஷாப்பில் வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் அந்த வேஸ்டேஜை பார்க்காதீங்க. கிராமில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 11 மந்த்துக்கு அப்புறம் அந்த ரேட் வந்து கூடிடும். ஸோ கிராமோட ரேட் வந்து கூடிடும். ஆனால் பைசா பார்த்தீங்க அப்படின்னா அதே பைசா தான் இருக்கும். அதனால் நீங்கள் கிராமில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4th சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா வைர திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைரம் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வைரம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது சூப்பரான சேவிங் ஸ்கீம் தான். ஸோ நீங்கள் வைரம் தான் வாங்க போகிறேன் அப்படின்ற பிளான் இருக்கவங்க இந்த வைர திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் இருக்குது, 11 மந்த் இருக்குது, 18 ஸோ 18 மந்த்து, ஸோ 18 மாதமும் இருக்குது. இதுக்கு வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வைர திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் உண்டு. 1 மாதம் போனஸு. நீங்கள் 6 மாதம் உள்ள சேவிங் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மாதம் போனஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ 6 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 கட்டிட்டு வரீங்க அப்படின்னா 1 மாதம் 2000 வந்து உங்களுக்கு போனஸு. இதே 11 மந்த்து சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மந்த்து போனஸ் அப்படின்னா 2000 கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 2 மாதத்துக்குள்ளே சேர்த்து போனஸ் வந்து கிடைக்கும். இதே 18 மாதம் அப்படின்னா 3 மாதம், ஸோ 6000 வந்து உங்களுக்கு போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு போனஸ் வந்து தராங்க இந்த சேவிங் ஸ்கீமில். இதில் வந்து வைரம் மட்டும் தான் வாங்க முடியும். மற்ற நீங்கள் தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியாது. பட் நான் அந்த தங்கத்திட்டம் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து வெள்ளி இந்த மாதிரி தங்கம் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வைரம் தான் வாங்க முடியும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த போனஸ் மட்டும் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க. பரிசு கூப்பனும் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு. ஸோ பீமா ஜுவல்லரியில் வந்து நான் ரேட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ டுடே கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8065 ரூபா இருக்குது. இப்போ ஒரு சவரன் பார்த்திங்க 64,520 ரூபா இருக்குது. பீமாவில் வந்து ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கா. ஸோ கோல்டு ஃப்ளாட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 700 கிராமுக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைனில். டைமண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 70% பெர் கேரட்டுக்கு வந்து பே பண்ணால் போதும். சில்வர் பார்த்திங்க அப்படின்னா 7000 ரூபா வந்து பெர் கேஜுக்கு வந்து மார்லெஸ் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 31 வரைக்கும் இருக்குது ஆஃபரு. எங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா BeemaGold.comல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஆன்லைனில் உள்ள ரேட் வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ 8065 ரூபாய் இருக்கிற ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா 7918 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. இதே 18 கேரட்டும் அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. 6418 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சில்வர் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 88 ரூபா. 24 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 8625 ரூபா வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்காங்க. இதே 1 கிராம் காயினாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காயினுக்கு வேஸ்டேஜ் வந்து கோல்டு ரேட் வந்து மாறுது 8009 ரூபா. ஸோ இந்த 8065 ரூபாய்க்கும் 7918க்குமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி பீமாவில் வந்து 1 கிராம் வந்து 312 ரூபா. இப்போ கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8230 ரூபா இருக்கும்போது 8118 ரூபா வந்து போடுறாங்க. இதே சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா 96 ரூபான்னு போடுறாங்க. இது 1 கிராம் இந்த ஆஃபர் வந்து போய்கிட்டுருக்கு பீமாவில். 1 கிராம் பார்த்திங்க அப்படின்னா 312 ரூபா வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஒரு பவுனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2500 ரூபா வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மார்க்கெட் ரேட்டோட ஆல்ரெடி கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் ஆன்லைன் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா 0% தான் மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. ஸோ பெர் கிராமுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட்றதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆஃபரை சொல்லணுமே அப்படின்றதுக்காக வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அது ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஸோ ஆஃபர் வந்து முடியும். ஸோ அதுக்குள்ளேயே இந்த வீடியோ போகணும் தான் இந்த ஆஃபர் வந்து இந்த வீடியோவோட சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற பீமா ஜுவல்லரி சேவிங் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் உள்ளதை வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு 4 சேவிங் ஸ்கீம் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 3 சேவிங் ஸ்கீம் இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.